குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக ஒரு 3 months பிஃபோர் வந்து ஒரு இந்த காரோட டேஷ் கேம் அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுங்க. அதாவது அதை பற்றின டவுட்ஸு சிலது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எப்படி வந்து இது வந்து யூஸ் ஆகுது, கிளாரிட்டி நல்லாயிருக்கா, ஸோ அது ரிலேட்டடான சில கொஷின்ஸ் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு 2-3 மெயில் வேறு வந்ததுங்க. ஸோ சேம் தான், அதே தான் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு செப்பரேட்டாக அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடலான்ட்டு நினச்சி தான் இது போட்டேன். ஸோ அதே சமயத்தில் ஆக்சுவலாக ஒரு 3 months பிஃபோர் தான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ஸ்டால் பண்ணியே ஒரு 10 to 15 days ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து இந்த வீடியோவை கிளிப்ஸ், அதாவது இந்த டேஷ்கேம் கிளிப்பை வச்சு ஈஸியாக வந்து நான் இன்சூரன்ஸ் சர்க்கிள் கிளியர் பண்ணேன். அதே மாதிரி அதாவது கிளைம் பண்ணேன், இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு. இந்த ஒரு வீடியோவை கொடுத்தே நான் ஈஸியாக கிளைம் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்து நான் இந்த வீடியோவை காட்டி தான் என் மேலே வந்து எந்த தப்பும் இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இவ்வளோ வந்து எனக்கு யூஸ் ஆச்சு இந்த டேஷ் கேமு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இதுவாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் செய்யணும் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13% ஆஃப் த பீப்புள் தான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. கீழே வந்து போடுறேன் பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற 87% வந்து அன்சப்ஸ்கிரைப்டு தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு வந்து அது வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து கியூபோ டேஷ் கேமு 4Xன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக போடுறேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக சிங்கிள் இதுதான். எனக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் வியூ இருக்கும். அதுலேயே நிறைய வருதுங்க. 4K. இது வந்து 1080 பிக்சலு. இதுலேயே வந்து பேக் சைடு, அதாவது போத் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரியும் கேமராஸ் வருது. நான் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வியூ மட்டும்தான் தெரியும் எனக்கு. 180 பிக்சலு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு வியூவுமே நல்லா இருந்ததுங்க. நான் வந்து யூஸ் பண்ண நைட் வியூவுமே நல்லா தான் இருந்தது. அதாவது டே டைம்லேயும் வந்து நல்லா தான் காட்டுது. ஃப்ரண்ட்டில் போகிற வண்டியோட நம்பர் பிளேட்டுமே நல்லா கிளியராகவே தெரியுதுங்க. நான் உங்களுக்கு சில கிளிப்ஸ் வந்து போடுறேன் பாருங்கள் மக்களே. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக இப்போ சன்லைட் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது டைரக்டா இந்த கேமரா தான் வந்து ரெக்கார்ட் ஆகுது. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முன்னாடி போற வெஹிக்கிளோட நம்பர் பிளேட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. வாய்ஸ் எப்படி கேக்குதுன்னு சொல்லுங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இப்போதான் மொட்டை மாலை ஃபுல்லாக பேட்ச் அவுட் பண்ணிட்டு வந்தாரு. எது வரையிறது இருந்தாலும் வீட்லேயே உட்காந்து வரை. தயவு செய்து செவுத்துல மட்டும் கை வச்சிடாத ப்ளீஸ். நானா உங்ககிட்ட வேலை எதுனா இருந்தா சொல்றீங்களா? ஏன்கிட்டயா? இவன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். தூக்கம் வரல, போய் பாடுறா. ஸோ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து இப்போ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது வந்து எனக்கு என் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலாக என் ஃபோனில் நல்லாவே தெரியும்
இதில் எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. கிளாரிட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வாய்ஸும் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதாவது காருக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவும் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு அப்படின்னா, சாரி கேமரா பற்றி பார்த்து பேசலைன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே பேசுகிறேன். ஸோ ரோட்டை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் போயிடலாம். நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்து ஆன் ஆக மாட்டேதுங்க. டக்குன்னு நம்ம காரை எடுத்த உடனே ஆன் ஆக மாட்டேது. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்குது சில டைமில். நான் சொல்கிறது ரெகுலராக கிடையாது. ஒரு 10 டைம்ஸில் ஒரு 2 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஏன்னா அது எப்போ ஆன் ஆகுதோ ஒரு சவுண்டு வரும். ஒரு சின்ன ஒரு மியூசிக் மாதிரி ஒன்று வரும். அந்த சவுண்டு அது வந்தாலே நம்ம வந்து ஆன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான். எப்படின்னா ஆன் ஆனந்தோடனே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு சின்ன இஷ்யூ. அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூங்க. ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கிளிப்பிங்ஸை வந்து டக்குன்னு டவுன்லோட் பண்ண முடியல. ஒரு கிளிப்பிங்ஸாக ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எண்டு வரைக்குமே ரெக்கார்ட் ஆகுது. பட் ஆனால் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு 1 மினிட், அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு 60 மினிட் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் இங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறேன். அது வந்து 60 மினிட்ஸ் இருக்குது. அந்த 60 மினிட்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒரு 6 டைம் டவுன்லோட் பண்ணிடலாம். அது அப்படி பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் மினிட் 59 செகண்ட்ஸ் மட்டும்தான் அதில் டவுன்லோட் ஆகும். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 59 மினிட்ஸ் அந்த மாதிரி தேடி ஒரு 1 மினிட் அப்படி தான் டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது வந்து கனெக்டிவிட்டி. இப்போ வந்து இதில் வந்து ஒய்ஃபையில் தான் கனெக்ட் ஆகும் எனக்கு, கேமராக்கும் ஃபோனுக்கும். ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகி சில நேரத்தில் கனெக்ட் ஆகும்போது ஒரு கிளிப்பிங்குமே காட்டாது. எந்த கிளிப்பிங்குமே வந்து இல்லாத மாதிரி தான் காட்டும். அதாவது மெமரி கார்டு வந்து எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு. திருப்பியும் வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதாவது கேமரா ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து காட்டும் எல்லாமே. ஸோ அதுதான் சின்ன இஷ்யூவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கு தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அப்டேட் கொடுத்தாங்கன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்டேட் வருது, சின்ன அப்டேட் வருது. அவங்க வந்து அந்த ஆப்பில் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. திருப்பியும் நான் வந்து நம்ம கேமரா கூட கனெக்ட் பண்ணும்போது அதுவே ஆட்டோ அப்டேட் ஆகிக்கும். ஸோ இதெல்லாம் தான் சின்ன பிரச்சனை தான். மற்றபடி நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுக்குற அந்த 3000 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் இது. ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம காருக்கு. இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. என்னன்னா சிசிடிவி கேமரா மாதிரி கிடையாது. 24 ஹவர்ஸும் இது வந்து ஆனில் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆன் ஆகும். இதுலேயே வந்து நீங்கள் இசிஎம் போர்டு கூடவே ஆக்சுவலாக இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பவர் சாக்கெட்டில் வந்து ப்ளக் பண்ணாமல் இசிஎம் போர்டு கூட வந்து கனெக்ட் பண்ணி 24 ஹவர்ஸுமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது தேவையில்லை. அது யாருக்கு தேவைன்னா, இப்போ ரோட் சைடில் வந்து நம்ம வண்டியை நிறுத்துகிறோம், வீட்டில் வந்து பார்க்கிங் கிடையாது, ரோட் சைடில் வந்து வண்டியை நிறுத்திட்டு போகிறோம் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பப்ளிக் பார்க்கிங்கில் எங்கேயா விட்டுட்டு வருவாங்க, டெய்லி கொஞ்சம் தூரம் நடந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து செட் ஆகும். ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குங்க. அந்த மாதிரி 24 ஹவர்ஸும் வந்து அந்த கேமரா ஆன்லேயே இருக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்கிறதுனால ஏசி ஓடுது, ஏர் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ வண்டி ஒரே இடத்துல நிற்குது, வெயில் அடிக்குது, ஓரளவுக்கு வந்து அது அந்த ஹீட்டை தாங்கும். இருந்தாலும் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் நார்மலாக அந்த பவர் சாக்கெட்டில் ப்ளக் பண்ணியே போட்டுக்கலாம். வண்டி ட்ரைவ் ஆகும்போதே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ தான் அது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட லிங்க்லேயே இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன். பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடெண்ட். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த கேமரா போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 to 15 டேஸ்லேயே வந்து நான் ஒரு ட்ரிப்பு போனேங்க.
எங்கன்னா கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூரில் வந்து நான் சிட்டியில் தங்கிட்டு அங்கே வந்து ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு ஈஷா போனேன். ஆக்சுவலாக சிட்டிலேருந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க தெரியும், ஈஷா போனவங்களுக்குலாம் தெரியும். சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம் அந்த ஈஷாவுக்கு. ஒரு சின்ன ரோடு தான். ஈஷாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு. அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு, அதை பார்த்துட்டு வாங்களேன். ஸோ பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன ரோடு தான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 30 to 35 போயிட்டு இருப்பேன் அந்த ரோட்டில். அந்த அந்த வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பாள்ற வண்டி, நம்பர் கிடையாது, பேட்ரி வண்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையிலே இருக்குது அந்த வண்டி நிறைய. குப்பான்ற வண்டிங்க அது. அது என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து சைடில் நின்றுட்டு இருந்தார், லெஃப்ட் சைடில் நின்றுட்டு இருந்தார். நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இண்டிகேட்டர் போட்டிருந்தது, நான் அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல. வண்டி வந்து ஆனால் நின்றுட்டு இருந்த வண்டி. ஆக்சுவலாக எப்பவுமே ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ யூட்டர்ன் பண்ணுறாங்க ஒரு ரோட்டில் அப்படின்னா பார்த்து தான் திரும்புவாங்க. இந்த வண்டி என்ன பண்ணிடுச்சுன்னா, இண்டிகேட்டர் மட்டும் போட்டார், வண்டி கார் வரதை பார்க்கல. ஆக்சுவலாக நான் ஒரு ஹார்ன் அடித்தேன், அதுவும் கேட்டாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் அவரை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு திருப்பிட்டார் வண்டியை. திருப்பும்போது எனக்கு சைடில் வந்து அந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டு ஃபெண்டரு இந்த டோர் அடிப்படல, அடித்து பேக் டோரில் கொஞ்சம் இம்பேக்ட்டு, அந்த வீலுக்கு மேலே இருக்கிற அந்த ஆர்ச்சில் கொஞ்சம் இம்பேக்ட்டு. நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் இம்பேக்ட்டு. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறதுனா, அலாய் வாங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த அலாயில் தான் பட்டுது. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலாய் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும். ஃபஸ்ட்டு அடியே அலாயில் தான் பட்டுது. அலாயில் தான், வீலில் தான் கொஞ்சம் நல்லா அடி. அது பட்டு அவரோட வண்டி வந்து கொஞ்சம் பின்னாடி போய் திருப்பியும் வந்து அடிச்சிருக்கு. அதான் சொல்கிற போறீங்களா, இப்படி பட்டு இப்படி போய் திருப்பியும் வந்து அடிச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு அலாயில் வாங்குச்சு, அதுக்கப்புறம் பேக் டோரில் அடி. ஸோ வண்டியை வந்து ரைட்டில் முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் ஏற்றி நிறுத்திட்டேன். நல்லபடியாக எதிரில் எதுவும் வண்டி வரல எனக்கு. ஸோ நிறுத்தியாச்சு. ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற இதுதான். ஆக்சுவலாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈஷாலேருந்து அந்த சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு குப்பையை எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு வடக்கன் தான் ஓட்டினார். ஐயோ, அவருக்கு தமிழும் தெரியல. தலைவர் வந்து சரகம், வாய் ஃபுல்லாக பாக்கு. நான் பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது எனக்கு புரியல. ஊருக்காரங்க வந்துட்டாங்க. ஊருக்காரங்க வந்து ஆக்சுவலாக அங்கேயே இருக்கிற ஆள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வந்து நீங்கள் வந்தது ரொம்ப ஸ்பீடு, இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடாக வருவீங்க அப்படின்ட்டு. இந்த கிளிப்பிங் இருந்ததுனால நான் தப்பிச்சேங்க. அங்கே ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, உடனே அந்த கிளிப்பிங்கை டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் டவுன்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டினேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் அந்த அளவுக்கு ஸ்பீடாக வரல. கொஞ்சம், அதாவது 30லேருந்து ஒரு 35-40 தான் இருக்கும்னு வச்சுங்களேன். 40 கூட நான் போகல, 35 தான் இருக்கும். என்ன இஷ்யூன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க டக்குன்னு. அவர் வந்து பார்க்காம திரும்பிட்டாரு. அதாவது எப்படி எடுத்தாருன்னா, அடித்து தப்புன்னு வந்துட்டார் வெளியில், பார்க்காம திரும்பிட்டாரு, இதுதான் இஷ்யூ அப்படின்னு அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க வந்து சரி, ஒரு மேலே தப்பு இல்லை. நான் வந்து டக்குன்னு போலீஸ் கால் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி பழைய காரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ அது நான் டக்குன்னு அங்கே சிஎஸ்ஆர், அதில் வந்து கேமரா வைக்கலாம். நான் சிஎஸ்ஆர் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அது திருச்சியில் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஆக்சுவலாக நான் திருப்பியும் போய் அதெல்லாம் காமிச்சு சிஎஸ்ஆரை வாங்கி அதில் சில குளறுபடியாகி எனக்கு இன்சூரன்ஸே கிளைம் ஆகலை. 3.5 லட்ச ரூபா வேஸ்ட்டு. அந்த காரை ரெடி பண்ணி அதுக்கு 3.5 லட்ச ரூபா ஆச்சு. இன்சூரன்ஸ் சுத்தமாக கிளைம் ஆகலை. ஸோ இதுலேயும் இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு. நான் என்னன்னு சொல்கிறேன் அது ஆக்சுவலாக உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் போலீஸ்க்கு கால் பண்ண வந்துட்டாங்க, கான்ஸ்டபிள் வந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் அந்த கிளிப்பிங்கை காட்டினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுறீங்களான்னு கேட்டாங்க. அந்த குப்பால் டிரைவர் இருக்காருங்களா ஈஷாவில், அவரோட சூப்பர்வைசர்னு நினைக்கிறேன், அவரும் வந்தார். அவரும் வடக்கன் தான், ஆனால் கொஞ்சம் தமிழ் பேசுகிறாரு. ஸோ அவர்கிட்டையும் காட்டினதில் வந்து அவங்க மேலே தப்பு, சாரி சார், அவர் வந்து ஏதோ இதில் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் மக்களே. அங்கே இருக்கிற கேமரா வந்து ஹாட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. இது கோப்ரோவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அதுதான் என்னாச்சுன்னா அங்கே நான் இந்த கிளிப்பிங்கை காட்டின உடனே அங்கே இருக்கிறவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எவ்வளோ செலவாகும்னு கேட்டாங்க. நான் வந்து ஈவினிங் ஆகிடுச்சிங்க. அப்புறம் வந்து சர்வீஸ் அட்வைசருக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படி எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கேட்கறதுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கு சிஎஸ்ஆர் வேணுமான்னு கேட்டேன். சிஎஸ்ஆர்லாம் தேவையில்லை சார், சின்ன இம்பேக்ட் தான், நம்ம வந்து இன்சூரன்ஸ்லேயே கம்மி பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னாங்க. சரி, அவர் ஆக்சுவலாக அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, அந்த சூப்பர்வைசர் என்ன சொன்னார்னா, அவர் சம்பளமே வந்து 12,000 ரூபா தாங்க, அவரால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது, இப்போது வந்து அவருக்கு இது கொடுத்தாலும் அவரோட சம்பளத்தை தான் பிடிப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, நாங்கள் பார்த்துக்குறோன்னு கிளம்பிட்டோங்கிறது. ஆக்சுவலாக அந்த ஆன இம்பேக்டில் வந்து இந்த லெஃப்ட்டு ஃப்ரண்ட் வீலில் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் மாறி இருந்தது. அங்கேயே பக்கத்துலேயே கோயம்புத்தூர்லேயே வந்து டக்குன்னு ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே ஒரு அலைன்மெண்ட் கடை இருந்தது, கார் அலைன்மெண்ட்டு. அங்கே போயிட்டு அலைன்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறமே அந்த டூரை கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நான் மறுநாள் வந்து இன்சூரன்ஸுக்கு இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஏப்ரல் 12ஓட இன்சூரன்ஸ் முடியுதுங்க. இது ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு 12 நாள் தான் இன்சூரன்ஸே இருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்து இன்சூரன்ஸை ரினியூ பண்ணிக்கலான்னு நான் வந்து அந்த ஐடியாவில் போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இன்சூரன்ஸ் கால் பண்ணி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொன்னார் சர்வீஸ் அட்வைசர். ஆக்சுவலாக என்னென்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து எனக்கு சர்வீஸ் அட்வைசர் வந்து கால் பண்ணார். ஆனால் நான் வந்து இருக்கிறது கோயம்புத்தூரில் இருந்தவுடனே அவங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்லேருந்தே கால் பண்ணிட்டாங்க, வண்டியை இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து கிளியராக சொன்னேன், நான் வந்து சென்னையிலே எடுத்துகிட்டு போய் விட்டுக்கிறேன், பட் ஆனால் ஒரு 2 to 3 days ஆகும், நான் வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு ட்ரிப் வந்திருக்கேன், ஸோ வந்து 2 to 3 days ஆகும் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து சென்னையில் எடுத்துகிட்டு வந்து விட்டேன். ஆக்சுவலாக நான் விட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே கொடுத்தேன் வண்டியை. அதுக்கு முன்னாடியே சர்வீஸ் அட்வைசர் எனக்கு கால் பண்ணிட்டார், சென்னையில் இருக்கிறவர். அவங்க எஸ்கலேட் பண்ணிட்டாங்க போது சென்னைக்கு. எனக்கு கால் பண்ணி எப்போங்க விட்டுறீங்கன்னா, நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் விட்டுறேங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9 o'clock இருக்கும், 9:30 இருக்கும், 9:30 இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ்க்கு விட்டேன், அதாவது பாடி ஒர்க்குக்கு விட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நாங்கள் சர்வீஸ் அட்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்படின்னாரு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட நம்பர் இருக்குங்க, நானும் வந்து அவர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30க்கு விட்டுட்டு ஒரு 10 o'clock அவர் கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி கார் வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேங்க, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் வந்து ஃப்ரைடே கொடுத்தேன். ஆக்சுவலாக விடும்போதே வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்கிற அவர் வந்து என்ன சொன்னார், இன்றைக்கி ஃப்ரைடே, அடுத்த சாட்டர்டே தான் உங்களுக்கு வண்டி கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ அடுத்த சாட்டர்டே தான் வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கும் அப்படின்னாரு. நான் என்ன கேட்டேன், ஏங்க வந்து 1 week ஆகுது, ஆல்மோஸ்ட் 8 to 9 days ஆகும், இது சின்ன ஒர்க்கு தானே, டக்குன்னு முடிச்சு தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் கையில் இல்லைங்க, எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2 days தான் ஒர்க்கு, பெயிண்ட்டு காயணும், அப்புறம் மேலே வந்து பாலிஷ் போட்டு தருவோம், 2 days தான் ஒர்க்கு, ஆனால் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸில் டிலே ஆகும் அப்படின்ட்டாரு. சரி, நான் என்ன நினச்சேன், நம்மக்கிட்ட தான் வந்து சர்வீஸ் அட்வைசர் நம்பர் இருக்குது, நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ரொம்ப சவுண்டாக இருக்குது, கார் உள்ள உட்காந்தே பேசுகிறேன் நான். ஏன்னா ஓட்டிக்கிட்டு பேச முடியலங்க, அதனால தான் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணேன். என்கிட்ட தான் வந்து சர்வீஸ் அட்வைசர் நம்பர் இருக்குது, நான் வந்து கால் பண்ணி பேசிக்கிறேன், சர்வீஸ் அட்வைசர் நம்பர் இருக்குது, நான் கால் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கே வர சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் கால் பண்ணேன். ஒரு 9:30க்கு 10 o'clock கால் பண்ணியிருப்பேன். சர்வீஸ் அட்வைசர் எடுத்து வந்து, சார் எனக்கு ஒரு 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஆனால் இன்றைக்குள்ளே நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் ஒரு 3 o'clock அதுக்கப்புறம் கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கு வந்து இன்றைக்கி முடியல சார், நான் வந்து நாளைக்கு சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் இங்கே சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி அதையே சொன்னேன். அவங்க சொன்னதுக்கு சாட்டர்டேலாம் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிட்டேன், மண்டே தான் வருவார் போல் அப்படின்ட்டு. மண்டே காலையில் ஒரு 10 o'clock கால் பண்ணுறேன். கால் பண்ணால் இன்றைக்கி போயிடுவாங்க, இன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றாங்கன்ட்டு அதாவது சர்வீஸ் அட்வைசர்னு சொல்கிற பாருங்கள், சர்வேயர் சொல்கிறாரு.
அவர் சொன்னதில் வந்து போய் முடிச்சு கொடுத்துட்றாங்க அப்படின்றாரு. 10 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 12 o'clock வந்து சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க வரலங்க அப்படின்ட்டாங்க. சரி எனக்கு என்ன வரலன்னு இவருக்கு சர்வேயருக்கு கால் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வரல, நீங்கள் திருப்பி வந்து கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னா. அவர் கால் பண்ணால் கால் எடுக்கலை. நானும் வந்து ஒரு 3-4 கால் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கலை. சரி வண்டியில் ஏதாவது ஓட்டிகிட்டு இருப்பார் போல் அப்படின்ட்டு திருப்பி ஒரு 3 மணிக்கு கால் பண்ணால் திருப்பியும் எடுக்கலை. திருப்பி ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படி தொடர்ந்து கால் பண்ணுறேன், திருப்பியும் எடுக்கலை. ஸோ ஃபோன் வந்து இப்போ ரிங் ஆகுது, பட் ஆனால் என்னோடய கால் எடுக்க மாட்டுறாரு. அப்புறம் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் நம்பர்லேருந்து அடித்த உடனே ஃபோனை எடுத்துட்டார். எடுத்த உடனே எனக்கு செம கோவம் வந்துருச்சுங்க. நான் வந்து என் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணும்போது ஏன் எடுக்கலன்னு நல்லா போச்சு கத்தி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு சர்வேயர் கால் பண்ணார். அவர்கிட்ட வந்து நம்பர் வாங்கி இங்கே சென்னையில் யாராவது ஹையர் அஃபிஷியல் இருக்காருங்களா அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட வந்து அவங்களோட மேனேஜர் நம்பர் வாங்கினேன். நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரிங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமை விட்ட வண்டி இன்றைக்கி மண்டே ஈவினிங் ஆகிடுச்சு. நான் இப்போ பேசும்போது மண்டே ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். மண்டே ஈவினிங் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் வந்து அவர் வந்து பார்க்க கூட கிடையாது, 4 நாளாக சும்மாவே நிற்கிது வண்டி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கேட்டார் சர்வேயர் நம்பர்னா, அது சாரி அது பேர்னா என்ன இஷ்யூன்னு கேட்டு உடனேவே இன்னொருத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் அந்த சர்வேயர் வந்து லீவ் போட்டிருக்காரு. இன்றைக்கி லீவ் போட்டதில் சரி அவரோட பர்சனல் ஒர்க்கு எதுவோ இருக்கட்டும், அதை நம்ம தலையிட முடியாது. ஆனால் அதை வேறு யார்கிட்டே கொடுத்தாவது இது பண்ணிட்டுனா 4 நாள் சும்மாவே நிற்கிதுங்க வண்டி சர்வீஸ் சென்டரில். ஸோ இதுலேயே 4 days போயிடுச்சு. அவர் அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, டக்குன்னு இன்னொருத்தரை அப்பாயின்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து நாளைக்கு காலையில் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் பார்த்தா சேம் சர்வேயர் தான் வந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி அவர் பேசின டோனே வேறு மாதிரி இருந்தது. கோவத்தில் இருக்கார் பொழுது எதாவது சொல்லியிருப்பாங்க போல் ஆஃபீஸில். எனக்கு செம்ம டவுட் ஆகிடுச்சு, என்னடா இது கார் அங்கே நிற்கிது, நம்மளுக்கு வந்து இவர் கிளைம் கொடுப்பாரா அப்படியே ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு நிறைய இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குங்க. இந்த காரில் இல்லை, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எத்தியோஸில். ஸோ அந்த மாதிரி ஆகிட போகுதுன்ட்டு எனக்கு ஒரு பயம். ஆனால் அவரும் வந்து அங்கே போயிட்டு இது எப்படி ஆச்சு, எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்க மறந்துட்டேன். அந்த டென்ஷனில் எனக்கு தெரியல. ஏன்னா ஃபேமிலி கூட இருக்காங்க, ஒரு ஊருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். அந்த ஊரே வந்து அந்த எனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்கிட்ட அவங்களுக்கு என்னென்னா, காரில் வந்திருக்காங்க, இவங்ககிட்ட வந்து காசை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு தாட்டு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கிளிப்பிங்கை காட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிலைஸ் பண்ணாங்க யார் மேலே தப்பு. ஏன்னா நான் போய் இடித்த உடனேவே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருங்க. அவர் நேராக வந்து இவ்வளோ ஸ்பீடாக வருவீங்க அப்படின்னு என்னை கேட்டார். நான் ஃபாஸ்ட்டாகவே வரல, நான் எங்கே ஃபாஸ்ட்டாக வந்தேன் அப்படின்ட்டு எனக்கு டவுட்டு. அப்புறம் தான் அந்த கிளிப்பிங்கை காட்டுனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு. ஸோ பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னென்னா, அவர் கேட்குறாரு ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா, அங்கே இடித்த வண்டியை ஃபோட்டோ எடுத்தீங்களா, என்ன நம்பரு அப்படின்னாரு. நான் ஆக்சுவலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது வந்து ஒரு குப்பை அல்ற வண்டி, அதுக்கு நம்பர் பிளேட்டே கிடையாது, அது வந்து இந்த என்ன சொல்கிறது பேட்ரி வண்டி, அது வந்து ஒரு பேட்ரி வண்டி அப்படின்ட்டு நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் ஒத்துக்கிற மாதிரியே பேசலை. உடனே வந்து இந்த கிளிப்பிங் அமுச்சு விட்டேன். ஸோ இது தாங்க ஆச்சு அங்கே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து அங்கே இந்த கிளிப்பிங் தான் வந்து ஒரு 100% வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. மேபி இந்த கிளிப்பிங் இல்லைன்னா அது வந்து என்னால் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆச்சு. எதுக்கு நான் இவ்வளோ ஸ்டோரி சொன்னேன்னா, இதுதான் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இருந்ததுனால தான் எனக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு அது அமிச்ச உடனே அவர் அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்கல, டக்குன்னு அந்த அப்ரூவ் பண்ணிட்டு கிளம்பிட்டார். ஸோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணது வந்து எனக்கு அந்த சின்ன கிளிப்பிங் தான். இதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3000ங்க. இந்த 3000 நம்ம செலவு பண்ணி இதை கண்டிப்பாக போடலாம். முடிஞ்சால் ஃப்ரண்ட் கேமராவும் போடுங்க, பேக்லேயும் வரா மாதிரி போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு அமௌண்ட் தெரியல.
பாருங்கள். பிராண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன நல்லதாக படுதோ அந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து கியூபோ பிராண்டு, கியூபோ பிராண்டு. உங்களுக்கு லிங்க்கும் தரேன், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மக்களே, இதுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணேன். டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே. அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் சுசுகி சைடு எப்படி வந்து அந்த டேமேஜை வந்து கிளியர் பண்ணாங்கன்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க. அவங்க நல்லா வச்சு செஞ்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமே ஒரு 2-3 வாட்டி ஒரு 2 டைம்ஸ் கிட்ட போயிருப்பாங்க. போயிட்டு அந்த சின்ன சின்ன வேலையை கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, டென்ஷனான டைமுங்க அது. ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக அந்த யூசர் ரிவ்யூ வீடியோ மாதிரி ஒரு வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கூடயே சேர்த்து இந்த பாயிண்ட்ஸும் வந்து நான் ஆட் பண்ண பார்க்குறேன். அவ்வளோதாங்க, இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். பாய்.